ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரீஸ்வரிஸ் கிச்சன். ஹரீஸ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம வந்து கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். ஃபுல் வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலோட்டமாக பார்க்கலாம், ஓகேங்களா. நான் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் குக்கரில். ரசம் வந்து தாளித்து விட்டுட்டேன். ரசம் ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்க அப்படின்னா ரசம் கெடுக்காது. இப்போது ரசத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரசத்தை மாற்றிட்டு நம்ம வந்து கோஸ் எப்படி கூட்டு பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். சாதமும் வடிச்சிட்டேன். நான் கோஸ் கூட்டு மட்டும்தான் பண்ணணும். கடாய் வச்சுட்டு ரசம் வச்சோம் இல்லையா, அதே கடாய் தான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகமும் காஞ்ச மிளகாவும் இப்போ தான் சேர்க்குறேன், பார்த்தீங்களா. அகெயின் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கூட்டுக்கு கோஸு. அடுத்ததான் ஒரு துண்டு இஞ்சி நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்தாச்சு. கருவேப்பிலையே கட் பண்ணியும் சேர்த்தாச்சு. பெருசாக இருந்ததுங்க, அதனால் கட் பண்ணி சேர்த்துட்டேன் கருவேப்பிலை. கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கோஸ் எடுத்து சேர்த்தாச்சு. கோஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோஸ் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடுங்க. அது வந்து ரொம்பலாம் வேக வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நான் கடலைப்பருப்பு தனியாக வேக வச்சிட்டேன் குக்கரில். இப்போ கோஸ் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு இல்லையா. கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம் காய், ஓகேங்களா. சீரகப்பொடி வெந்தயப்பொடி சேர்த்துருக்காங்க. இந்த கூட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான். கூட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். கூட ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும், ரசம் சாதம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதியிலே வெந்துடும், பார்த்திங்களா. சூப்பராக வெந்துடுச்சு இல்லையா. நம்ம வேக வச்சுருந்தாலும் 2 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி ஒரு கடலைப்பருப்பு உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், இப்படி கை வச்சு நசுக்குனா எவ்வளோ சூப்பராக நசுங்குது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கடலைப்பருப்பு கூட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு 2 பூண்டு பல் தட்டி போட்டுட்டு கூடவே மறுபடியும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அருமையான கூட்டுங்க. சொல்ல மறந்துட்டேன், கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுருங்க, ஓகேங்களா. முக்கியமாக பெருங்காயம் போடணுங்க. பெருங்காயம் போட்டிங்க அப்படின்னா தான் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெருங்காயம், சீரகம் ரொம்ப, அந்த 2 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போது தட்டு எடுத்து வச்சு சாதம் வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலேயே பரிமாறிடலாம். நம்ம யாருக்கும் லஞ்ச் கட்ட வேண்டிய வேலை இல்லை. அதனால் நான் உங்களுக்கு குக் பண்ணிவிட்டு நான் வீட்டிலேயே உங்களுக்கு பரிமாறி காட்டுறேன், ஓகேங்களா. பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் நான் பரிமாறுறத. ஊறுகாய் வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச லெமன் ஊறுகாய். அடுத்ததான் கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு. இதில் அப்பளம் கூட வறுத்து போடலாங்க, சூப்பராக இருக்குங்க கூட்டில். நான் ஒரு டைம் வந்து அப்பளம் கூட வறுத்து போடுவேன். நேற்று வச்ச சுண்டைக்காய் குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க. கூடவே ரசம், தயிர் எல்லாமே தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரீஸ்வரிஸ் கிச்சனில் நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.